கேபிஆர் மில்ஸ்ல வேலை பார்க்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கும் 3 வேளை உணவு என்பது இலவசம் அப்படின்னு சொல்லி கேபிஆர் மில்ஸ் சொல்றாங்க. அன்னைக்கு 8 மணிக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுமே சிங்கிள் கேண்டீன்ல சாப்பிடுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அங்க இன்னொரு நடைமுறை இருந்தது, செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கறது அங்க நடைமுறையா. யாராக இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாருமே அவங்களே தட்டை எடுத்து அவங்களுக்கான உணவை அவங்களே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அதே தட்டை கழுவி வச்சிடறாங்க. இதுதான் செல்ஃப் சர்வீஸ் முறையில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க எந்த கெஸ்ட் வந்தாலும் இதே நடைமுறை அவங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. கேபிஆர் மில்ஸோட சேர்மன் அவங்களும் இதே தொழிலாளர்கள் நிக்கிற அதே லைன்ல நின்று அவங்களுக்கான உணவையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்ததுதான். நானும் சேர்மன் அவர்களுக்கு பின்னால நின்று அதே உணவை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுல ஆச்சரியக்கூடிய விஷயம் இன்னொன்னு ஆட் பண்ணாங்க. இந்த நடைமுறை அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. இந்த கேண்டீனுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கும் இதே உணவு தான், இதே தொழிலாளர்கள் என்ன சாப்பிடுறாங்களோ அதே சாப்பாடு தான் சேர்மேனுக்கும், அதே சாப்பாடு தான் கெஸ்ட்டுக்கும். இதுல எந்த விதமான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, இதுல எந்த விதமான மாற்றம் இருக்காது, அதே வகையான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. மனிதனுக்கு சுய தேவைகள் அப்படிங்கறது பூர்த்தி பண்ணிட்டோம்னா தான் அவன் நிம்மதியா வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியா ஒர்க் பண்ண முடியும். அப்பதான் ரிசல்ட் அவுட்புட் கிடைக்கும். சோ அவங்களுக்கு வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு வேணுங்கிறத அவங்க பாத்துருவாங்க. இதுதான் நம்ம பாலிசிங்க. இதே கேபிஆர்ல நோட் பண்ண வேண்டிய அதே நேரத்துல பின்பற்ற வேண்டிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம சாப்பிடுறோம்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் வேஸ்டா நாம குப்பையில போடக்கூடிய அந்த அளவு இருக்குல்ல, அது எவ்வளவு அப்படிங்கிற கணக்கு கேபிஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளவு வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் மட்டும் தெரியக்கூடாது, சாப்பிடுறவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு அதை போர்டில் எழுதி வைக்கிற வழக்கமும் அவங்க கிட்ட இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம தட்டிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோறு, கொஞ்சம் நாம தேவையில்லைன்னு நினைக்கிற சில காய்கறிகள், இப்படி சில விஷயங்கள் நம்ம தட்டுல இருக்கும். அது எல்லாமே நாம ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி குப்பையில கொட்டுறோம்ல, இது எல்லாத்தையுமே தான் மொத்தமா கனெக்ட் பண்ணி வைக்கிறாங்க, எடை போட்டு வைக்கிறாங்க. இந்த எடையெல்லாம் தான் இந்த போர்டில் எழுதி வைக்கிறாங்க. 5000 பேர் 10,000 பேர் சாப்பிடும் இடத்துல இத்தனை கிலோ தான் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்ட இருந்தாலும், இதே பொழுது உணவு கிடைக்காமல் எத்தனை உயிரினங்கள் இதே பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுதும் கொஞ்சம் நெருடலா தான் இருக்குது. இப்ப ஒவ்வொருத்தரும் பிசினஸ்க்கான ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அல்லது தொழில் அப்படின்னா என்ன, நீங்க எப்படி பாக்குறீங்க? நமக்கு ஃபர்ஸ்ட் ஹியூமனிட்டிங்க, அதுக்கப்புறம் தான் பிசினஸ். ரெண்டும் வேணும். பிசினஸும் வேணும், ஹியூமனிட்டி பார்க்கணும். இது இல்லாம அது இல்ல, அது இல்லாம இது இல்ல, ரெண்டும் வேணும். ரெண்டும் மிங்கிள் ஆனாதான் ஒரு நல்ல தொழில் நடக்கும். இன்னைக்கு தேதிக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி தொழில் ரெண்டும் வேணும் அப்படின்னு சொன்னாலும், இதெல்லாம் பார்த்தா நான் தொழில் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்றவங்க இருக்குதானே செய்றாங்க. அது அவங்க தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்காது. நீங்க பாருங்க, ஹியூமனிட்டி பார்க்காத பண்ணக்கூடிய தொழில் எல்லாம் அந்த டைம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, மற்ற டைம் ரெகுலரா வராது, கண்டினியூ ஆகாது. இப்போ இன்னைக்கு தேதிக்கியா ஒரு எப்படி சொல்ல, ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்த்த பிசினஸ் பெரும்பாலும் ஒரு கை காட்டினா 90-95% இந்த லாப நஷ்ட கணக்கு பார்த்து எனக்கு லாபம் வரல, நான் அதனால விட்டுட்டேன், நான் வேற தொழில் போயிட்டேன், இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க ஆரம்ப காலத்துல பவர்லூம் பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள்லாம் தாண்டி சத்தியமங்கலம் போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லாம் போயிட்டு தான் மறுபடியும் திருப்பி வரீங்க. அந்த நஷ்டம் ஒண்ணு அப்படின்னு வருது, இல்ல நமக்கு நினைச்ச மாதிரி போகல அப்படிங்கப்போ அந்த அடுத்த பாயிண்ட்க்கு நகர்த்தி கொண்டு போறது எப்படி? அதாவது எந்த ஒரு தொழிலுமே தொழிலுக்கு வயசு ஆகிறது நீங்க, மனிதனுக்கு தான் வயசு. தொழில் எந்த தொழிலுமே மோசமடைஞ்சு போயறதில்லை. ஒரு சில தொழில்கள் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகும்போது யூ ஹாவ் டு சேஞ்ச் த பிசினஸ், அல்லது அதே தொழில மாடிஃபை பண்ணி போனீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். நான் அந்த வில்லேஜ்ல இருந்த போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு லைஃப் இருக்குங்க.